நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மி வயசுலயே எனக்கு இதய நோய் வந்துருச்சு, எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரப்போகுது, நான் பேனிக் அட்டாக் ஆகுது, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாகி பயந்து போய் இருக்கிறது நல்லா தெரியும். அவங்க எல்லாருமே குறிப்பா 20லேருந்து 30 வயசுக்குள்ள எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அது எப்படி அவங்க மனசுக்குள்ள இவ்வளோ கம்மி வயசுல நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுது அப்படின்னு தோணுதுன்னு தெரியல. கேட்டால் இந்த இடத்துல வலிக்குது சார், லெஃப்டில் வலிச்சிட்டாலே அது இதய நோய் தானா, அது நெஞ்சு வலி தானா, அதுவும் ஹார்ட் அட்டாக் வரப்போகுதா, நெஞ்சு வலியிலேயே ஹார்ட் அட்டாக் வரப்போகுதா உங்களுக்கு? அது மாதிரி உண்மை கிடையாதுங்க. அப்படி நினைக்க வேணாம். அது ஏதாச்சும் சினிமா பார்த்தோ ஏதோ ஒன்று பார்த்து அந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி கிடையாது. அதே மாதிரியே சொல்லுவாங்க, இப்போதான் ஹார்ட் அட்டாக்ல என் சொந்தக்காரர் இறந்துட்டாரு, அப்போதான் அவங்க இறந்துட்டாங்க. அது வேற, உங்களுக்கு வேற. ஹார்ட் அட்டாக்ல இறந்தவருக்கு இது மாதிரி வலிச்சுக்கிட்டே இருந்ததா வருஷ கணக்கில்? நிறைய பேர் சொல்றீங்க எனக்கு 1 வருஷமா வலிக்குது, 2 வருஷமா வலிக்குது. 2 வருஷமா வலிச்சுட்டே இருக்குமா ஹார்ட் அட்டாக் உங்களுக்கு? புரியுதுங்களா? அதெல்லாம் அக்யூட்டாக வரும், டக்குன்னு தான் வரும். இந்த மாதிரி எல்லாம் வலிச்சுட்டே எல்லாம் இருக்காது. அதனால அப்படி நினைக்க வேணாம். இப்போ அந்த சிம்டம் எதனால வருது, அதுக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணால் அந்த வலி குறையும் அப்படின்னு நான் சொல்கிறேன். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பற்றி ஹரிணி சொல்லுவாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் வலிக்குங்க, வலிச்சுட்டு அதே கொஞ்சம் ரிப்ஸ்லையெல்லாம் வலிக்கும், இல்லை இங்கே மட்டும் வலிக்கும், செஸ்ட்டில் வலிக்கும், மேலுக்கு ஃபீமேலுக்கு பிரெஸ்ட்டில் லேட்ரல் சைடு வெளி சைடு வலிக்கும், கொஞ்சம் மேல் சைடு வலிக்கும், அதுலேயும் டெண்டர்னஸ் இருக்கும், இப்படி குத்துனா வலிக்கிறது. அப்புறம் சிலருக்கு காஸ்டோகாண்ட்ரைட்டிஸ் இந்த இடத்துல ரிப்ஸில் இல்லை ஸ்டர்னம் இந்த இடத்துல வலிக்கும். சிலருக்கு கொஞ்சம் நல்லாவே எல்லா இடத்துலையுமே வலி வரும். அப்புறம் பிரெஸ்ட்லேயோ செஸ்ட்லேயோ எல்லா இடத்துலையும். சிலர் கையில் கரண்ட் ஊடுற மாதிரி இருக்கும், சிலருக்கு விரல் மரமரப்பு இருக்கும், சிலருக்கு கழுத்தில் இந்த இடத்துல ஸ்டெனோக்ளைடோமாஸ்டர், இந்த இடத்துல ட்ரெப்பீசியஸ், சிலருக்கு ஸ்கேப்புலால வலி, சிலருக்கு ஒரு பக்க தலைவலி, சிலர் காதுக்குள்ள வலி, காதுக்குள்ள டினிட்டஸ் சவுண்டு, இந்த இடத்துல தாடையில் வலி, மூஞ்சில எல்லாம் வலி, கண்ணில் மயமயன்னு இருக்கிறது, அப்புறம் தலையில் குத்துற மாதிரி, இல்லை தலை சுத்துறது, ஒரு இடத்துல சுத்துற மாதிரி, இல்லை பேலன்ஸ் இல்லாதது, இல்லை வாமிட் சென்சேஷன், நாசியா, இது எல்லாமே சர்வைக்கலோட சிம்டம், கழுத்து வலியோட சிம்டம். கழுத்தில் ஜவ்வு வீங்கி, ஜவ்வு விலகி, ஜவ்வு தொத்தி, நரம்பு அழுத்திட்டு இருந்தாதாங்க அந்த மாதிரி வருது. அது இல்லாமல் கழுத்தில் எலும்பு தேய்மானமானா வருது. சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் அதுக்கு பேர். இல்லை கழுத்தில் ஸ்ட்ரெயின் ஆனாவே, சர்வைக்கல் ஸ்ட்ரெயின் ஆனாவே, எம்ஆர்ஐயில் எதுவுமே தெரியாது, சர்வைக்கலில் ஸ்ட்ரெயின் மட்டும் இருக்கும். சர்வைக்கல் ஸ்ட்ரெயினுக்கும் அந்த மாதிரி வரலாம். சர்வைக்கல் ரேடிகுலோபதி, சர்வைக்கோஜெனிக் பெயின்னு ஒன்று இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டினால மட்டும் வந்துடும். மன அழுத்தம், சோகம், வருத்தம், நெகட்டிவ் திங்கிங்கு, ஃப்யூச்சர் நினச்சி பயப்படுறது, இந்த மாதிரி கோபம், இந்த மாதிரி நிகழ்வுகள்னால சர்வைக்கோஜெனிக் பெயின் வரும். ஈவன் ஒரு சென்ட் அடிச்சு விட்டாங்க, அது உங்களுக்கு பிடிக்கல, அப்படியெல்லாம் கூட பெயின் வரும். டஸ்ட் அலர்ஜியில் வரும். இன்னும் நிறைய விதத்தில் இந்த மாதிரி பெயின்லாம் உங்களுக்கு ரியாக்ட் ஆகும், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மெயினாக ஆனால் 95% கழுத்து வலினால தான். கழுத்தில் அப்புறம் சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், இல்லை சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் எலும்பு தேய்மானம், இல்லை டிஸ்பல்ஜ், டிஸ்ப்ரோட்ரூஷன், டிஸ்புல்லாப்ஸ், ஜவ்வு வீங்கிறது, ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறது, ஜவ்வு விலகிறது, அது தவிர பிரேக்கியல் நியூராலஜியா, நரம்பு அழுத்திட்டு இருக்குது, இதுல எல்லாம் வரும். இது ஏன் வருதுன்னா அங்கிருந்து நரம்பெல்லாம் பாஸ் ஆகுது, பிரேக்கியல் பிளெக்ஸஸ்னு நர்வ் எல்லாம் பாஸ் ஆகுது. அந்த நரம்பு அங்கே கம்ப்ரெஸ் ஆகி இங்கே சர்க்குலேஷன் கம்மியாகி இந்த ட்ரைனேஜ் எல்லாம் வெளியில் போகாமல் தேவையில்லாமல் நீர் கோர்த்துக்குது. அந்த இடத்துல எல்லாம் இன்ஃப்ளமேஷன் ஃபார்ம் ஆகுது. அது தவிர மசில்ஸை கொஞ்சம் வீக் பண்ணுது. அதனால் எல்லாம் ட்ரைனேஜ், அதை தவிர நம்மளோட கழிவெல்லாம் சரியாக வெளியில் போகிறதில்ல. இதனால எல்லாம் அந்த பெயின் வருதுங்க. அதனால தான் குத்துனா கூட வலிக்குது, இப்படி அமுத்துனா கூட. அதனால் இதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைஸ் பண்ணால் போதும். சர்வைக்கலுக்கான டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் செஞ்சால் போதும். ஃபஸ்ட்டு நான் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துறேங்க. முக்கியமான எக்ஸசைஸ் என்னென்னா, ரொட்டேஷன் கிளாக் வைஸ் 7 தடவை, ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் 7 தடவை. தலை நேராக தான் இருக்கணும். அப்புறம் ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் இந்த மாதிரி 7 தடவை. அதுக்கப்புறம் எலிவேஷன் 1 2 3 4 5 6 7 8 9 10, ரிலாக்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10, இந்த மாதிரி ஒரு 7 தடவை. ரெண்டாவது திரும்ப 1 2 3 4ன்னு ஒரு 10 கவுண்ட்ஸ், கீழே 10 கவுண்ட்ஸ். தேர்டு 1 2 3 4 5 6 7 8 9 10, கீழே போட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10, இந்த மாதிரி 7 தடவை. முடிஞ்சால் 3 செட்டு 21 தடவை, ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை கூட இந்த மாதிரி செய்யலாம். இந்த எக்ஸசைஸில் எல்லாம் குறையும்.
அதை தவிர மல்லாந்து படுத்தா தலைவாணி சின்னதாக வைங்க, சைடில் படுத்தா பெரிய தலைவாணி வைங்க, தலையை ஆட்டிய பேச வேணாம், யாரும் கூப்பிட்டா உடம்போட மட்டும் திரும்பி பாருங்கள். அப்புறம் 2 வீலர் அதிகமாக ரைட் பண்ண வேணாம். இதை தவிர ஸ்ட்ரெஸ் ஆக வேணாம், ஹாப்பியாக அன்பாக அந்த மாதிரி இருந்து பழகுங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வந்து ஹரிணி சொல்லுவாங்க. உங்களுக்கு நெஞ்சு வலிக்குது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் பெருசாக எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ உங்களுக்கு வலிக்கிற இடத்துல வந்துட்டு நீங்கள் ஐஸ் க்யூப் இருக்கு இல்லைங்களா, ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு நீங்கள் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி சார் சொல்கிற வந்துட்டு எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே க்யூர் ஆகிடும். ஓகே, இப்போ இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன். இது மன அழுத்தத்தில் தான் வருது. இது வந்துருச்சுன்னு சொல்லி மன அழுத்தம் ஆகிறதும் உங்களுக்கு வந்து ரொம்பவுமே உங்களை பாதிக்கும். ஸோ அது மாதிரி ஆட் ஆன் பண்ணிக்க வேணாம். நீங்கள் அவ்வளோ தடவை இசிஜி எடுக்க வேணாம். ஒரு தடவை எடுத்து பார்த்தாலே அப்படியே டவுட் இருந்தால் ஒரு தடவை எடுத்து பார்த்தா பரவாயில்ல, ரொம்ப தடவை எடுக்க வேணாம். அந்த ப்ராசஸ்க்குள்ளே போக வேணாம். எப்போவுமே மோஸ்ட் காமனாக வர்ற ப்ராசஸ்க்குள்ளே தான் நம்ம இருக்கணும். இதுதான் காமனாக நடக்குது. சர்வைக்கல் இருந்து தான் பெயின் வருது. ஸோ இது மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல பழங்கள் காய்கறிகள் சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு 3-4 லிட்டர் தண்ணி குடிங்க. நல்ல நார்ச்சத்து இருக்கிற உணவை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்க. பிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா எனக்கு கால் பண்ணுங்க. பிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணா எனக்கு கால் பண்ணுங்க. திஸ் பிரகாஷ் பிசியோதெரபிஸ்ட். திஸ் இஸ் ஹரிணி. தேங்க்யூ.